காசு போட்டு பண்றதே அந்த காசை சேர்த்து வச்சா நம்ம அந்த இடத்துல போர் அடிக்கலாம், வேலி விடலாம். ஒரு மழை வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் 3/4 பேர் ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு கண்ணுல அடிபட்டு மிஷின் ஓடும்போது பிசிறு ஏறிடுச்சு. கண்ணு தெரியல, இந்த கண்ணு மட்டும் லெஃப்ட் சைடு. கண்டுங்க, நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், சாப்பாடு மட்டும் வடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இந்த மீன் மேக்கர் குழம்பு அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. காலைல எங்க புலம்புறேன், இத்தனை நாள்ல எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்க வீட்டு வேலை, இன்னைக்காவது ஒரு நாள் ஏங்கி இருக்கேன். ஜாமான் வைக்கும் போது டீ போட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்களான்னு நான் செய்யலன்ட்டேன். நீங்க வந்து மீன் மேக்கர் வந்து அது நான் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. நான் டீ போட்டு என் கையில யாராவது கொடுத்துட மாட்டாங்களான்னு தானே சொன்னேன். சோறு ஆக்க வேணுமா? ஆக்கணும் தான். சாப்பாடு வச்சுட்டாங்க, குழம்பு மட்டும் என்ன வைக்க சொல்றா. சேதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஏன்னா நம்ம சண்டே எடுக்கல, அதான் நம்ம நினைச்சாதான் ஸ்பெஷல் எடுத்துறோம். ஏதாவது சிக்கன் எடுக்கலாம், சப்பாத்தியை போடுறோம். நேத்தியே இவ்வளவு வந்து நான் பச்சி செஞ்சு கொடுக்கல, என்ன இன்னைக்குதான் அதை செய்ய போறோம். நீ போய் அதுக்கு மாவுலாம் எல்லாம் வாங்கி வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கோம் பச்சி கொடுத்து. அது வந்து அதுக்கு மெயினா அதுதான் வாங்கணும். இந்த விளாக் கண்டிப்பா பண்ணலாம் வாங்க. சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு சோறு ஊட்டுறது பெரும்பாடா இருக்கு. அதெல்லாம் சாப்பிடுவா. இப்ப சாப்பிட பண்றா. நான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த பண்ணு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வேக வச்சுட்டேன். அப்புறம் இவங்க ரசம் வைக்கிறாங்க, அவன் ரசம் தான் பிடிக்குமா, எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் ரெடி பண்ணிருக்கேன். அதே ஒருத்தவங்க என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டா அதை கண்டிப்பா சொல்லுங்க, பேங்க்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதையுமே சொல்லல அப்படிங்கிறாங்க. இப்ப டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் இந்த குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன். குள்ளாய் டீ பைத்தியமாவே மாறிட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் டீ எடுத்து வச்சு குடிச்சுன்னு தான் பாத்துருக்கா. இவர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டாருங்க, போய் 1 மணி நேரம் ஆகும். எனக்கு தூக்கம் தாங்க முடியல. நான் மட்டும் அசந்து ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டேன், செம்மையா தூங்கிட்டேன். அப்புறம் டக்குன்னு பாப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கிறா, வாய் உள்ள வந்து பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கிறா, நோட்டு புக்கு பேப்பர்லாம். அப்புறம் சாமி இதுக்கு மேல தூங்கினா வேலைக்கு ஆகாது, டீ குடிச்சாதான் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதாங்க. காலைல பண்ணு குழம்பு சாப்பிட்டாச்சு, நைட்டுக்கும் அவ்வளவுதான். டீ இப்பதான் குடிச்ச சிவா. எவ்வளவு மரியாதை கேட்கறாங்க. டீ குடிச்சு போய் உட்காருப்பா. இப்பதாங்க டீ குடிச்சோம், குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்ல. எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கறதுனாலதான் இப்ப குடிக்கிறேன்னு சுட வச்சு. நீங்க எந்த வீடியோ போடாம முழுசா போட மாட்டீங்கன்னு சொல்லி நாங்க உட்காந்து ஒரு ஃப்ளோவா பேச முடியலங்க. வீடியோ எதுவும் அப்படியே கட்டுக்கிட்டா எடுத்துருந்தோம், அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். பேங்க்னு சொன்னோன்னு சொன்னீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. பேங்குக்கு வந்து நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு செயின் ஒன்று அடகு வச்சோம். எதுக்காகனா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடனுக்காகவும் எனக்கு கண்ணில் அடிபட்டு மிஷின் ஓடும்போது பிசிறு ஏறிடுச்சு. கண்ணு தெரியல, இந்த கண்ணு மட்டும் லெஃப்ட் சைடு. அப்புறம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பிசிறுலாம் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் செலவானது கடன். அப்புறம் அது ஸ்டேஷன் கோர்ட் வரையும் போச்சு, கோர்ட்டில் ஸ்டேஷன் வரையும் போய் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு மாசமா இருந்தா 9 மாசம் வீட்டுல கிடையாது. இங்கெல்லாம் வந்து 20,000 பக்கமா ஆயிடுச்சு பைப் லைன் இருக்கு எங்க. அதனால அதுக்கெல்லாம் இதாயிருச்சு. அதுக்காக அதை வந்து வருஷம் ஆயிருச்சு, மீட்டு திரும்ப வைக்கணும் அப்படின்னு கிடைக்கிறப்போ 2,000 வரணும் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க, அது மீக்கணும். அதுதான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு மழை வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் 3/4 பேர் ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க? அது வந்து இவர் வந்து மழையில போவாதன்னு சொன்னா. ஏன்னா சப்போஸ் நம்ம பையன் வந்து பெல் அடிச்சு எங்க தனிமையா நிப்பானோன்னு எனக்கு ஒரு பயம். என்ன மாதிரியே அவருக்கும் பெல் அடிச்சு நம்ம புள்ள எங்கேயாவது தேவைச்சு போய் நின்றுமோன்னு. ஏன்னா இது பிரைவேட் இருந்தா அவங்க உள்ள வச்சுப்பாங்க, கவர்மெண்ட்னா போன் அடிச்சுமே நம்ம சொல்லிக்கலாம். கவர்மெண்ட்ல நம்ம எதுவுமே கேட்க முடியாது. அதனால நான் போயே கூட்டிட்டு வந்துடுறேன்னு அந்த மழையிலே போனாரு. போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள வரல. ஏன்னா நான் ஒரே கையோட குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்னாங்க. மழையில கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. அத வீடியோவை எடுத்ததுக்கு அதுல வந்து கமெண்டா தோட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அத சொல்றாங்க. அது இல்லாம இப்ப நம்ம ரீசெண்டா நம்ம நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னது, உங்க வீடு ஏன் இப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் இது பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போறோம். சிறப்பா இருக்கும். வீடை புதுசா ரெடி பண்ணி எல்லாம் ஆல்டர் பண்ண போறாங்க. அது கண்டிப்பா ரினோவேட்டிவ் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளா வீடியோ போடவும் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்பதான் டைம் வந்திருக்கு. எனக்கு இவ்வளவு நாள் மனசு இல்ல, என்ன பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இல்ல, இதுக்கு காசு போட்டு பண்றதே அந்த காசை சேர்த்து வச்சா நம்ம அந்த இடத்துல போர் அடிக்கலாம், வேலி விடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். சரி போ, அதெல்லாம் இவ்வளோ செலவாகும், இதுன்னா ஏதோ செலவாகும், அதை பார்த்து எப்படியாவது பண்ணிக்கலாம். கொத்தனார்லாம் நாங்க கூடுவாரு, இவருக்கே தெரியும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால பிளான் போட்டிருக்கோம். இது எப்பயோ இருந்தோ இவரு சொல்றாரு, எனக்கு ஓகே கிடையாது. ஆனா இப்ப எனக்கு ஓகே. நான் பொழுது விடிச்சா அதே சொல்லிட்டு இருக்கேன். அம்மா உங்க அப்பாவை கூப்பிட்டு ஏதாவது மண்ணுலாம் இல்லைங்க, கல்லுலாம் இல்லை, எல்லாம் வாங்கி கொண்டு வந்து எங்க அப்பா கொஞ்சம் கலவு போட்டு கொடுத்தாருன்னா நான் பூசிடுவேன். பூசிட்டு பெயிண்ட்லாம் நானே வாங்கி அடிச்சுட்டு
ஒரு பிளைவுட் கதவு மட்டும் சின்னதா ஒன்று வாங்கி போட்டு என்னோட ஆசை என்னன்னா இந்த ரூம் இருக்குல்ல பாத்தீங்களா அப்புறம் கசகசன்னு இருக்குன்னு அதிக பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீட்டாதான் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல கசகசன்னு தெரியறதுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பெஞ்ச் இருக்கு, இங்க ஒரு பெஞ்ச் இருக்கா, கசகசன்னு அப்படியே அடிச்சுக்கிச்சு. அங்க வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. மொத்தம் இவ்வளவு இடம் தான். அது இதே நம்ம வந்து இங்க ஃபுல்லா ஒரு 3 செல்ஃப் வச்சுட்டோம்னா இங்க இருக்கிற பொருளை இங்க போயிடும். இங்கேயுமே ஃப்ரீயா இருக்கும், அங்கேயுமே ஃப்ரீயா இருக்கும். கிச்சன் கிட்ட ஒரு 2 செல்ஃப் வச்சுக்கணும். ரொம்ப குட்டியான இடம். அந்த சந்தை உடைச்சி அதை நல்லா ஃபுல்லா பூசணும். அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு இந்த சைடுக்குள்ள செல்ஃப் கேக்குறா ஒரு 3 அடிக்கு 3 அடி வச்சுட்டு இது ஃப்ரீ ஆயிடும். இது வந்து நாங்க வீடியோக்காகவும் பேக்ரவுண்டுக்காக இந்த இடம் சாயம்படத்தை மாத்திருவோம். மாத்திட்டு ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். கையை வடிச்சுட்டே இருக்குங்க. அதான் ஸ்டாண்ட் ஒதுக்கி வச்சு அதிகபட்சமா 3-4 நிமிஷத்துக்கு மேல அந்த கையில இப்படி பிடிக்க முடியல. சரி நீ சட்டை படாம உட்காந்துட்டு இந்த என்ன செல்லு கேக்குறீங்க? ஐயோ சரிம்மா வாங்க. சரி இருமா. இவங்க சரியான ஆளுங்க. இவள நம்பவே கூடாது. அவங்க தாத்தா வராரு. எப்ப வர அவங்க தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு எங்கிட்டயும் வர மாட்டேங்கிறா, அவங்க அப்பா கிட்டயும் போக மாட்டேங்கிறா. எங்க அப்பாவோட வெளில கிளம்பிடுறா. முன்னெல்லாம் சிவா சின்ன பிள்ளையா அப்படி பண்ணுவானா, செம்ம இரிட்டேட் ஆகும். நம்ம கிட்ட வரவே மாட்டேங்கிறானே, என்னடா இது இப்படியே போறானே அப்படின்னு செம்ம வெறியாவும். இவரும் சில டைம் அடிச்சிருவாரு. என்ன 2 வயசாச்சு 1 வயசாச்சு இன்னமும் எப்படியே சுத்துறா அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா மேடம் அதே வேலைதான் பண்றாங்க. எப்பவுமே என்னை விட அவங்க அப்பாவை பிடிக்கும். அவங்க அப்பா கூடவே இருப்பா. அவங்க அப்பா கூப்பிடுறாரு, அவங்க தாத்தாட்ட இருந்து வரவே மாட்டேங்கிறா. வாங்கின உடனே அந்த அழுவுறாங்கிறேன். சாமி பண்ணணுங்க. வீட்டை ரெடி பண்ணிட்டு என்னோட ஆசை அதாங்க, இந்த வீட்டை கொஞ்சம் நல்லா நீட்டா ரெடி பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு பிளைவுட் இந்த பிளைவுட் ஒரு ஏசி வாங்கி மாட்டிக்கணும். அவ்வளவுதான் அந்த ஆசை. அடுத்த வருஷம் இந்நேரம் இருங்க ஒரு நிமிஷம். பாப்பா அங்க வேற அருகா கிட்ட போயிட்டா. அவளுக்கு வேற இதே பொழப்பா சுத்துறாங்க. ஏதாவது தப்பா எடுத்து கொடுக்கணுமா கையில. அதனால மேக்சிமம் அதிக பேர் என்ன சொன்னீங்கன்னா வீடை கிளீனா வச்சுக்கல, வீடை கிளீனா வச்சுக்கல, இதேதான் சொல்றீங்க. நானே ஒரு நாள் அவர்கிட்ட கத்துவேன், என்னாடி போட்டு வச்சிருவேன். அப்புறம் நானே எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாப்பனா திரும்ப அதே போலதான் போட்டுருவேன். எங்க எடுத்து வச்சாலும் அதே போலதான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இது நம்ம எல்லா இடத்துலயும் வைக்கிறோமா இப்படி, அதனால ஒரு நீட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. கேட்டிருக்கேன் ஆனா கிச்சன் கிட்ட ஒரு 2 செல்ஃப் வேணும், இங்க ஒரு 3 வேணும் அப்படின்னு. செலவாகும் ஒரு 20 ரூபா பக்கமா செலவாகும். ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த இது இருக்குல்ல கிரைனைட், அது வாங்கிதான் செல் போட்டணும். ஆலப்பிளக் கல், கிரைனைட், சிமெண்ட், 2 முட்டை, மண்ணு. இவளை வச்சுட்டு சமாளிக்கிறது கடவுளே. அச்சோ உட்காந்துக்க. அதாங்க ரெடி பண்றோம். அது நல்லா ஒர்க்லாம் பண்ணிட்டு போறோம். வீடியோஸுமே ஒன்னும் சரியா 2 நாளா ஐடியா பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம பாக்குறதுக்கு நம்மளும் நீட்டா இருக்கணும், வீடியோவும் நீட்டா இருக்கணும். அதுக்காகவே தான் வீடியோக்காகன்னு கிட்டத்தட்ட எவ்வளவோ பண்ணிருக்கோம், எவ்வளவோ மாத்தி இருந்திருக்கோம், எவ்வளவோ பண்ணிருக்கோம். இதையும் பண்ணிருமே அப்படின்னு தான் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இப்ப 2-3 நாளாவே எங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டோம், பாப்போம். எனக்கு ஒன்றும் பெருசா ஆசை இல்லைங்க. அதாவது அது இதுலாம் கடன் இல்லாம குழப்ப பார்த்துட்டு வீட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம பசங்க நல்லா படிக்கணும். அது ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்மளை பாக்குற பார்வை விதம் அதெல்லாம். அதனால யார்ட்டையும் பேசவும் எனக்கு பிடிக்கிறது கிடையாது. நான் மட்டும் வேலையை பாக்குறேன். நம்மளுமே சின்ன வயசுல எல்லாம் அனுபவிச்சிருப்போம்ல. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள விட கொஞ்சம் ரிச்சா இருக்கிறவங்க நம்மள வந்து ஒரு மாதிரியா தானே பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்மளும் தான் அனுபவிச்சிருப்போம். அதா இப்ப இல்ல, அது என்ன ரிச்சி மயிறு மட்டை அவங்க என்ன பண்ணுவான்னு நினைச்சா வாங்கலாம். காசு இருக்கு அவ்வளவுதானே. அவனும் மனுஷங்க தானே. ஆனா கொஞ்சம் நான் எல்லாரும் சொல்லுவேன், ரிச்சிலே ரொம்ப செம கேரக்டர்லாம் இருக்காங்க. அடுத்தவங்க கொடுத்து அழகு பாக்குறவங்களா இருக்காங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது அவங்க அழகு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஒரு சிலர் கூட நினைக்கிறவங்களும். சின்ன வயசுல எனக்கு நடந்திருக்கு. நான் எங்க வீட்டுல ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா கஷ்டம் ரொம்ப. அப்பா அவங்க எல்லாம் சண்டை போட்டு சரியில்லாதவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யாரோ விளையாண்டுருப்பாங்க வீட்டுல, கேரம் போர்டு விளையாடுவோம். புதுசா சட்டெல்லாம் அழுகு சட்டை தானே இருக்கும். அதை போட்டு போய் நிற்கும் போது உன்னையவே அங்க வந்தான் எனக்கு துரத்துங்க மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நிறைய பண்ணி அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இவங்க வரக்கூடாது. அதனாலயே சிவாவெல்லாம் நாங்க எங்கேயுமே அனுப்பவே மாட்டோம். இவன் தப்பு பண்ணிடலாம், யாரையாவது அடிச்சிடலாம், இல்ல அவங்க பண்ணிடலாம், நம்ம போய் கேட்க முடியாது. நாங்க யார்ட்டையும் கேட்கவும் மாட்டோம்.
நம்ம பிள்ளைய நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம்ல அப்படிங்கறதுனால அதனாலயே எங்க ஸ்கூலுக்கே போனாலும் நான் சொல்லியே தான் விடுவேன். உன்னை யாராவது அடிச்சா நீ டீச்சர் கிட்ட தான் சொல்லணும், யாரையும் அடிக்க கூடாது திரும்ப அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ நடிப்புலயே நடிப்புக்காரி. பெருசா முழுசா எதுவும் சொல்ல பாதி மொழி இருப்போம். அதான் கண்டிப்பா. ஆனா நீங்க எல்லாரும் சொன்னது தாங்க எங்க கிட்ட எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா உங்க வீட்டை மாத்துங்க, உங்க வீட்டை சேஞ்ச் பண்ணீங்க சொல்லிட்டே இருந்தேன். வீட்டுல இன்னும் ஒரு குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீடை ஆல்டர் பண்ணிட்டா அது ஓகே. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஒண்ணுதான் இந்த வீட்டுல குறையா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த குறையும் பெருசா இல்ல. பாத்ரூம் எல்லாம் இங்க கட்ட முடியாது, அதுக்கான இடம் கிடையாது. நான் கூடிய சீக்கிரம் வந்து நல்லா ஒரு அங்க கட்டி உங்க வீடு ஏதாவது சீட்டு போட்டு போர் அடிச்சு என்ன எடுத்தாங்க